ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். நான் அந்த ஆம்ஹோல் ஸ்டிச்சிங் பண்ணுறது தான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் நான் வெட்டுற மாதிரி நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கையை கட் பண்ணிவிட்டு அந்த அர்க்காடும் போட்டுக்கோங்க மறக்காமல். எதுவும் முன்பக்கம் பின்பக்கம்னா அந்த வளைவு குடஞ்சி எடுத்தோம்னா முன்பக்கத்துக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அர்க்காட்லேருந்து அப்படியே வச்சுக்கிட்டே போகணும். இதில் என்ன மெயினாக தைக்க வேண்டியப்போ என்னன்னா, பாடி பீஸும் இழுக்கக்கூடாது, கை பீஸும் இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கை பீஸ் இழுத்தீங்க அப்படின்னா அந்த கையை தூக்குறப்போ வந்து அந்த ஆம்கிட்ட கொஞ்சம் கீழே பார்த்தா அப்படி கொஞ்சம் உறுத்துற மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மலாக புதுசாக தைக்கிறவங்க வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ வந்து கூட உங்களுக்கு வந்து அது தெரியும். அதனால் அந்த கை இழுத்திங்கன்னா அந்த மாதிரி காட்டும். பாடி பீஸ் இழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நேர் தையல் போடுறீங்க பாருங்களா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து இப்படி முக்கோணம் செய்வோம்ல, அதுலேயும் வரும். அந்த மாதிரி மிஸ்டேக்கும் வரும். அதனால் கையும் ஆம்போலும் வச்சு வைக்கிறப்ப இருக்கு பார்க்கலையே அப்படியே வச்சு தள்ளி வச்சு தைச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அப்போ தான் இந்த 2 மிஸ்டேக்கும் வராது. அப்படி ஏதாவது ஒரு பீஸ் இழுத்தாலும் இந்த மாதிரி மிஸ்டேக் வரதான் செய்யும். அதனால் கட்டிங் போடுறப்பே இதை சரி பண்ணி வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு தைக்கிறப்போ இதே மாதிரி தைச்சிக்குங்க. இது பாடி பீஸ்னால் லைட்டாக இழுத்துக்குங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வந்துன்னா லைனிங் ப்ளவுஸுக்கு. ஏன்னா அந்த நம்ம சைடில் தையல் போகிறோங்களா, அது வந்து பிடிச்சிருக்கும். அதை வேணால் லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த தையலை அப்படி உடஞ்சிரும். அதில் வந்து டைட் ஆகாது. அதை தான் நான் சொன்னேன். பிடிச்சிருந்தா லைக்